அன்பு தோழிகள் சகோதரிகளுக்கு எனது இனிய வணக்கம். பாருங்கள், போன வீடியோவில் வந்து இந்த தேங்காய் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அதெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட் இது பண்ணலாங்க. பாருங்கள், இந்த அரை மூடி தேங்காய் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கும் நான் சேம் இந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு வெல்வெட் த்ரெட்டு கூட சேர்ந்தது தாங்க. இந்த வெல்வெட் த்ரெட்டு தான் சேம் இதுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த த்ரெட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட பாருங்கள், 2 mmல தாங்க இருக்கும் இந்த த்ரெட்டு. நான் இதை வந்துட்டு டபுளாக வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால வந்து நம்மளுக்கு இது வெல்வெட் த்ரெட்டோட அளவுக்கு நம்மளுக்கு அடர்த்தி கிடச்சிருக்குங்க. நார்மலான உள்ளனில் பண்ணால் உங்களுக்கு வந்து சின்னதாக தான் வரும். போன வீடியோவில் வந்து நான் தேங்காய் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து சாதாரணமாக நம்ம வந்து அக்ரிலிக் குல்ஸில் வந்து நீங்கள் இந்த 4 ப்ளை 5 ப்ளை அப்படி 8 ப்ளை எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பெரிய ஃபினிஷிங் கிடைக்காது. அமிகுருமியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி த்ரெட்டில் பண்ணுறத விட இந்த த்ரெட்ஸில் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒர்க் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு இதுக்கு இந்த ரெண்டுக்கே உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதே போல் இங்கே ஜாயினிங் பாருங்கள், இந்த த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஜாயினிங் கூட அவ்வளோ இதாக தெரியாது. எந்த ரோ முடிஞ்சிருக்கு எந்த ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு தெரியாது. ஆனால் நார்மலான உள்ளே ஒர்க் பண்ணும்போது பாருங்கள், ஒவ்வொரு ரோவும் தனித்தனியாக தெரியும். அதே போல் ஜாயினிங் எல்லாம் தெரியுங்க. இதுதான் இந்த த்ரெட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து அமிகுருமி வந்து டாய் வந்து நிறைய இதில் பண்ணி காமிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கே வந்து ஃபினிஷிங் வந்து நீங்கள் த்ரெட்ஸை மாற்றி பண்ணிவிட்டு ஃபினிஷிங் நீங்கள் இந்த த்ரெட்டில் பண்ணியிருக்கிறதுக்கும் இந்த த்ரெட்டில் பண்ணியிருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகாக தெரியும். அதனால் நீங்கள் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணுங்கள். ஒரே த்ரெட்டில் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போது பாருங்கள், இந்த தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் வந்து எப்படி பண்ணுறது, அதாவது உடச்ச தேங்காய், அரை மூடி இல்லைங்க, உடச்ச தேங்காய். இப்போ இந்த தேங்காய் வந்து நம்ம சாமிக்கிட்ட வந்து கும்பத்தில் வைக்கும்போது இந்த மாதிரி வைப்போம். அதே வந்து தாம்பூல தட்டில் வைக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி உடச்ச மாதிரி வைப்போம். சரிங்களா? உடச்ச மாதிரி தேங்காய் வைப்போம். பாருங்கள், இது இங்கே வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிட்டேங்க. இது வந்து நான் பேட்டர்ன் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி வந்து நம்ம 2 பார்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து உங்களோட ஓன் பேட்டர்னாக தாங்க இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு மேஜிக் ரிங்கில் ஃபஸ்ட்டு வந்து 6 போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள், ஒரு மேஜிக் ரிங்குக்குள்ளே 6 இது ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே தான். இங்கே வந்து நம்ம டபுள் குரோஷே ஒர்க் பண்ணக்கூடாது. டபுள் குரோஷே ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு மேஜிக் ரிங்குக்குள்ளே 6 சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு 2 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது 1 2, அப்புறம் அதுக்கு அடுத்தது 2 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்தது 3 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்தது 4 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா 5 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் 3 ரோ வந்து நார்மலாக சிங்கிள் குரோஷே ரோ. ஓகேங்களா? இப்போ இப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நான் உங்களுக்கு ரிட்டன் பேட்டர்னாகவும் தரேன். இப்போ இதை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இங்கே எங்கேயுமே வந்து நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் ஜாயினிங்கே கொடுக்க வேண்டாம். எந்த ரோக்கும் ஜாயின் பண்ண வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போட்டு வந்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா சேம் அதே வந்து இந்த ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயிட் கலர்லேயும் அதே போல், இது வந்து ஒயிட்னா மில்கி ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த தேங்காயோட கலர் வந்து ஆக்சுவலாக இந்த கலரில் தான் இருக்கும் நம்மளுக்கு. அதனால நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ இதில் நம்ம இந்த இன்க்ரீஸ் வந்துட்டு இங்கே 3 ரோஸ் வந்து நார்மல் சிங்கிள் குரோஷே ரோ போட்டோம் இல்லைங்களா? ஆனால் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த சேம் பேட்டர்ன் இங்கிருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த கடைசி ரோ மட்டும் போடக்கூடாது. நம்ம கடைசி ரோ மட்டும் போடாமல் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இப்படி இது உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கடைசி ரோவும் போட்டோம்னா அப்போ இந்த ஸ்டிச்சை விட நம்மளுக்கு வெளியே தெரியும். இந்த ஸ்டிச்சை விட இப்படி நம்மளுக்கு வெளியே தெரியும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு உள்ளே கொண்டு போகிறக்காக இப்படி தான் இருக்கணும். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி தான் இருக்கணும். இது ரெண்டும் ஒரே ஸ்பேஸில் இருக்கணும். அதனால இதே பேட்டர்ன் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இங்கே வந்து இந்த கடைசி ரோ, அதாவது 3 சிங்கிள் குரோஷே ரோல் கடைசியில் போட்டிருப்பீங்க இல்லைங்களா? அதை வந்து இங்கே 1 குறைச்சிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஹூக் பாருங்கள், இந்த மாதிரி அயன் நீடில் எடுத்துக்கோங்க. அயன் நீடில் எடுத்துகிட்டு இந்த த்ரெட்ஸ் எல்லாம் இப்படி உள்ளேயே வச்சுக்கோங்க. அதே சேம் பாருங்கள், எதுவும் ஒட்ட வைக்க வேண்டாம், இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு இது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்கள், இது எப்படி இருந்தாலும் இந்த கலர் நம்மளுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருங்க. இப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கலர். கார்னர் தெரியுதுங்களா? இது வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் எங்களுக்கு ஸ்டிச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து கம் இருக்கு இல்லைங்களா? க்ளூ கன் ஏதாவது வச்சு இப்படி ஒட்ட வச்சுருங்க. பாருங்கள், இப்படி ஒட்ட வச்சிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஒட்ட வைக்கிறத விட என்ன கேட்டால் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எப்படியும் பண்ணலாம். ஒட்டவும் வைக்கலாம், அப்படி ஸ்டிச்சும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு தனியாக தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு பாருங்கள், இதோட நம்மளுக்கு இந்த ஆனால் ரெண்டும் பாருங்கள், இது பாருங்கள் நல்ல சைடு தான் இங்கே வெளியே வச்சுருக்கேன், இங்கே நல்ல சைடை வெளியே வச்சுருக்கேன். அதே போல் இங்கே இந்த பேக் சைடு இப்படி உள்ளே வச்சுட்டேன், நல்ல சைடு இப்படி வெளியே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த பேக் இந்த இதில் இந்த பேக் லூப் இருக்கு இல்லைங்களா, அதுவும் இந்த இதில் ஃப்ரண்ட் லூப்பும், சரிங்களா? ஃப்ரண்ட் லூப்பை எடுத்துக்கோங்க. ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே இதை இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு பாருங்கள், இதில் பேக் லூப், இதில் ஃப்ரண்ட் லூப். ஓகேங்களா? இதில் பேக் லூப், இதில் ஃப்ரண்ட் லூப். கரெக்டாக அந்த ஸ்டிச்சுக்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்ட்டு இல்லைங்க, நீங்கள் தள்ளி தள்ளி கூட ஸ்டிச் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்டிச்சுக்கு கூட தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, லூப் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு பேக் லூப், இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் லூப், அதை மட்டும் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்க, ஃப்ரண்ட் லூப், இதில் பேக் லூப், இதில் ஃப்ரண்ட் லூப், பேக் லூப், ஃப்ரண்ட் லூப். பாருங்க, நம்மளுக்கு இந்த கோடு தெரிஞ்சுதான் ஆகும். பாருங்கள், இதையே இப்படி கொஞ்சம் பின்னாடி வளைச்சி விட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு தேங்காய் முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் அப்படியே இதுக்குள்ளேயே விட்டு எடுத்துடலாம். இந்த த்ரெட் வந்து நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் அது கட் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். அதனால் நம்ம இப்படியே முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஃபுல்லாக எல்லா த்ரெட்டையுமே இப்படி உள்ளேயே விட்டுடலாம். ஓகேங்களா? இப்படி கொஞ்சமாக இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததையும் இப்படி கொஞ்சமாக இப்படி பேக்கில் இப்படி தள்ளிட்டோம்னா போதுங்க. அப்போ அந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ரொம்ப இதாக தெரியாது. பாருங்க, தேங்காய் கட் பண்ணி வச்ச மாதிரியே இருக்குங்களா? பாருங்க, தேங்காய் எப்படியே உடச்சி வச்ச மாதிரி இருக்குங்களா? பாருங்க,
பாருங்கள், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இதே போல் உங்களுக்கு இன்னும் பலவிதமான பொருட்கள் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். அதே போல் நீங்கள் ஏதாவது கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து தேங்காய் இதெல்லாம் பழகியிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இது நீங்கள் வந்து லீவ்ஸ் எல்லாம் பழகியிருப்பீங்க. ப்ளஸ் இந்த கும்பம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்லித்தரேங்க. இதை வந்துட்டு நம்ம செட்டை இப்படி வைக்கிற மாதிரி பாருங்க, இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சாமி முன்னாடி வைப்போம் இல்லைங்களா, கும்பம் வச்சு, அப்புறம் இலை வச்சு, அதுக்கு மேலே இப்படி தேங்காய் வைப்போம் இல்லைங்களா, அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த கும்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்லித்தரேங்க. பாருங்கள், ஆல்ரெடி நீங்கள் லீவ் செஞ்சுருப்பீங்க, தேங்காய் செஞ்சுருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த தாம்பூல தட்டுக்கு உண்டான தேங்காவை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் இந்த கும்பம் எப்படி செய்கிறது, அதுக்கப்புறமா தாம்பூல தட்டு எப்படி செய்கிறது, அதுக்கப்புறமா சாமி பிரசாதம் இருக்கு இல்லைங்களா, லட்டு கொழுக்கட்டை அதெல்லாம் எப்படி செய்கிறது, அதே மாதிரி சாமி பாதம், அதே மாதிரி விநாயகர் கேட்டிருக்கீங்க, விநாயகர் அது எல்லாமே லைனாக அப்படியே ஒன்றா செய்கிறாங்க. பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். Thanks for watching.